ஹலோ. டேய் அப்பா பேசுறேன்டா. சொல்லுங்கப்பா. என்னப்பா சரத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னப்பா? நான் நல்லா தான் இருக்கேன். வேலைக்கு கரெக்டா சாப்பிட்றியா? இல்ல அந்த கேஸ நெனச்சு பயந்துகிட்டே இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, டெய்லி காலையில போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சைன் போட்டு வந்துடுறல்ல? ஆமாப்பா. டெய்லி காலையில போய் சைன் போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சரிப்பா, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்லப்பா. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் போவேன், சைன் போட்டுட்டு வந்துருவேன் அவ்வளவுதான். சரிப்பா, உன்கிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? ஏன்னா இந்த மாதிரி கேஸ்ல மாட்டினாலே எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனை தான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரி புரியுதுப்பா. நான் பாத்துக்கிறேன் விடுங்க. சரி இருப்பா, உங்க அம்மா ஏதோ உன்கிட்ட பேசணுன்றா. டேய் சரத்து, எப்படிடா இருக்க தங்கம்? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. உனக்கு அங்க சாப்பாடெல்லாம் வேளா வேலைக்கு கிடைக்குதாடா? ஒன்னும் கஷ்டம்லாம் இல்லையே? ஆ இங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீ கவலைப்படாத. இன்னும் 2 மாசம் பொறுத்துக்கோ. ஸ்டேஷனுக்கு போய் சைன் போடுறது முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிடா தங்கம். பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரியா? சரிம்மா. பாய். பாய்டா தங்கம். என்னங்க ஐயா என்கிட்ட ஏதாவது சொல்லணுங்களா? அது ஒண்ணும் இல்ல. நான் பாட்டுக்கு உன்ன வேலைக்கு வச்சுட்டேன். ம். உன் பேர் என்னன்னு கூட நான் கேட்கவே இல்ல. உன் பேர் என்ன? என் பேர் மல்லிகான்னு சொன்னேன் இல்லங்க. மல்லிகாவா? நல்லா இருக்கு. நீ இந்த ஊரு தானா? ஆமாங்க. இதுதான் எங்க சொந்த ஊரே. இந்த ஊர்ல தான் என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. ம்ஹ்ம். ம். அது சரி. உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்ல சார், இப்ப என் வீட்டுக்காரர் என் கூட இல்ல. ஆ, அப்படியா? உன் வீட்டுக்காருக்கு என்னாச்சு? ஹம். சரியான குடிகாரன் சார் அந்த ஆளு. கூலி வேலை செஞ்சு கிடைக்கிற காசு மொத்தத்தையும் குடிச்சே அழிச்சிருவாரு அவரு. திடீர்னு ஒரு நாள் கூட வேலை செஞ்சுகிட்டு இருந்த பொம்பளை இழுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டாரு சார். 4 வருஷம் ஆயிருச்சு சார். இன்னும் அவரு திரும்பி வர காணோம். அப்படியா? ம். சரி, உனக்கு பசங்க இருக்காங்களா? ஆஹா இல்லைங்க சார். நல்லதா போச்சு. உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு. நான் உனக்கு தரேன். பரவாயில்லைங்க சார். நீங்க குடுக்கற சம்பளமே எனக்கு போதும். அதுலயே என்னால குடும்பத்த நடத்த முடியும். அது இல்ல. ஏதாவது அர்ஜென்ட்டா பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு. ம். நான் தரேன். எல்லாருக்குமே எப்பவாவது ஒரு சமயத்துல பணம் கண்டிப்பா தேவைப்படும்ல. ம். என்கிட்ட உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். சரியா? என்ன நீ இவ்ளோ காய்கறி வாங்கியிருக்க? ம். இவ்ளோ கட் பண்ணி வச்சிருக்க? எல்லாத்தையுமே பிரியாணில போடப் போறியா? இல்லைங்க சார். பிரியாணிக்கு ரைத்தா வேணும்ல, அதுக்கு தான் இவ்ளோ ஓ! வெங்காயம். அப்படியா? ம். சரி, சரி. அப்புறம் வேற ஏதாவது என்கிட்ட பேசணுமா? ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அது இருக்கட்டும். நீ டெய்லியும் வீட்டுக்கு போயிட்டு வரப் போறியா? என் வீடு பக்கம் தானே. மத்தியானத்துக்குள்ள எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் வீட்லயும் போய் நான் வேலைய பார்க்கணும். போயி எங்க வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா சாயங்காலம் வந்துட்டு உங்களுக்கு டின்னர்லாம் பண்ணி குடுத்துட்டு நான் வீட்டுக்கு போய் ஆகணும். என்ன பண்றது? பேசாம அதுக்கு ராத்திரி இங்கேயே என் கூட தங்கிரலாம்ல? ம்? அதெல்லாம் முடியாதுங்க. ஆ? எங்க வீட்ல ஆடு, மாடு, கோழின்னு நெறைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் போகலன்னா அதுங்கலாம் பட்னியா கிடக்கும். ஓ! அப்படியா? சரி, சரி. பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்கணும். துவைச்சு தருவியா? ஐயோ! என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அதுக்கு தானே சார் நான் வேலைக்கே வந்திருக்கேன். உங்க வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். சரிங்களா? சரி. நீ பிரியாணி செய்ற வேலைய பாரு. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பிரியாணி ரெடி ஆனதுக்கு அப்புறமா கூப்பிடு. நான் வந்துடுறேன். சரியா? சரிங்க சார். ம். சார் டைம் ஆயிருச்சு. சாப்பிட வாங்க. சார் உங்கள தான். எந்திரிங்க. ம். என்ன இவரு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு? சார் எந்திரிங்க சார். சார். ஆ. சொல்லு மல்லிகா.
டைம் ஆயிருச்சு. சிக்கன் பிரியாணி ரெடியா இருக்கு. சூடா இருக்கும்போதே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சீக்கிரம் வாங்க சார். அப்படியா? ம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? ம். ம். சரி, நீ போய் டைனிங் டேபிள்ல பிரியாணிய சாப்பிடுறதுக்கு எடுத்து வையே. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். எடுத்து வைக்கிறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, சரி. நீ போ, நான் வந்துடுறேன். ம். 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 போதும், போதும். ம். ம். சூப்பர். செமையா இருக்கு மல்லிகா. நீ இவ்ளோ சூப்பரா பிரியாணி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மல்லிகா. ம். ம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீ டெய்லியும் இதே மாதிரி சமைச்சு போட்டனா எனக்கு அதுவே போதும். ம். 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 தண்ணி குடிங்க. ம். ம். என்னது? ஐயோ! என்ன இப்படி பண்ணுது? என்னாச்சு? தொண்டெல்லாம் கவ்வுதே.